அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே, எல்லாம் வல்லான் தாலே ஏத்து. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பெரும் ஜோதி திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவடி புகழ்ச்சி பாடல் 89. மண்ணு கிண்ணர் பூதர் வித்யாதாரர் போகர் மற்றவர்கள் பற்றும் பதம் என்று வள்ளல் பெருமான் பாடக்கூடிய ஒரு அற்புதமான திருவடி புகழ்ச்சி பாடல். இதனுடைய உரை விளக்கம் இன்னும் பலவிதமான சூக்கும வடிவைகளை பற்றி வள்ளல் பெருமான் சொன்ன கருத்துக்களை இங்கே நாம் பதிய பண்ண போறோம். முன்னாடி சொன்ன கிம்புருடர்களுக்கும் இணையான துணையான கிங்கணர் பற்றி தெளிவாக குறிப்பிடுகின்றார். இந்த நம் உலகம் நாணம், பக்தி, கண்மம், மகா யோக அனுபவங்களால் ஏற்றவும் பெறவும் கூடியதாக இருக்கின்றது. இதில் காரண சூக்கும தூல உடல் ஒன்றிய வாழ்வில்தான் எச்செயருக்கும் அனுபவத்திற்கும் வசதிகள் உண்டு. உடல் ஒன்றிடா பிரிவற்ற நிலையில் ஒவ்வொன்றுக்கும் சில சிறப்பு இயல்புகள் உள்ளனவாயினும் திரு அருள் பூரண வாழ்வுக்கு அனுகூலமாக இல்லையாம். கிண்ணர் கிம்புருடர்கள் மக்கள் மனதை இச்சையோடு இசை வழியில் செலுத்தி மகிழச் செய்வதாம். பூதர்கள் அசர யோக சாத்திய ஆவியனராக ஆவார். இவர்கள் இவ்வுலகில் பல கடின பெரும் செயல்கள் புரிவார். பலர் கூடி கடின உழைப்பிலே சாதிக்க அரிய பெரும் சிறப்பணி திருப்பணியை முதலிய வேலைகளை செய்ய உதவுகின்றனர். சில அருளாளர்களுக்கு வித்யாதாரர்கள் அறிவு நிரம்பியவர்களாக தம் அனுபவங்கள் முறைகளையும் பக்குவ மக்களுக்கு உணர்வின் மூலமாக சிலருக்கு நேரடி தோற்ற நிலையிலே வெளியிடுகிறார்கள். நாம் அறியாமலே சில சமயங்களில் சில உண்மை விளக்கங்களை நம் உள்ள உணர்வில் உதிப்பது உண்டு. அவைகளையும் இந்த சூக்கும தேகிகளினுடைய செயல்களாம். போகர் இகபோகர் சுகபோகர் வாழ்வுக்கு உதவும் கல்பதேக சித்த கணத்தை சேர்ந்தவர். இவர்களினுடைய தலைவரே போக சித்தராக புகழப்படுகின்றார். இவர்கள் போக இன்னும் எத்தனையோ வகை வடிவங்கள் இருப்பினும் எல்லோருக்கும் ஆதரவாய் பற்று கோடி உள்ளது இந்த நம் இறைவன் திருவடியாம். இந்த திருவடியின் நேரடி தொடர்பு கொண்டு மெய் இன்ப செயல்புரிய ஆரம்பித்து விட்டால் மற்ற எவராலும் எக்காலும் அடைய முடியாத உண்மைகளையும் பேறுகளையும் நித்யானந்த வாழ்வுகளையும் பெற்றுக்கொள்ளலாம் என்பது வள்ளல் கண்ட அனுபவம் என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான கருத்து. மண்ணு கிண்ணர் பூதர் வித்யாதாரர் போகர் மற்றவர்கள் பற்றும் பதம்னு பாடக்கூடிய இந்த 89வது பாடல்ல நம்மளுடைய வள்ளல் பெருமான் சொல்லக்கூடிய அந்த ஒரு உண்மையான ஆன்மீக நெறியை நோக்கி பயணப்பட சொல்லுகிறார். திரு அருளால் அருகே இருந்தால் அகத்தின் வழியே செல்லலாம். மாறாக திரு அருள் இல்லாமல் புகழும் வெற்று விளம்பரங்களும்
தன்னைத்தானே புகழ்ந்து கொள்ளக்கூடிய புற இன்ப வாழ்க்கையில் வாழ்பவர்களுக்கு இதை பற்றி தெரியாது. இன்றைக்கு காலகட்டத்தில் தன்னைத்தானே புகழ்ந்து கொள்ளுபவர்கள்தான் இந்த தேசமும் மனிதர்களும் நேசிக்கிறார்கள். யாரிடத்திலையும் தயவும் ஜீவகாருண்யமும் இல்லை. மாறாக எல்லோரையும் அடக்கி ஆளுகிற நிலையில்தான் அவர்கள் வாழ்கிறார்கள், வாழ முற்படுகிறார்கள். அகநிலையிலேயே இருப்பவர்களையும் அப்படி மாற்ற வேண்டும் நினைக்கிறார்கள். அதாவது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு இந்த பாசிட்டிவான எண்ணம் கொண்டவர்கள் குறைந்தவர்களாக இருக்கிறார்கள். ஒரு அரங்கத்தில் கூடக்கூடியவர்களில் 10% பேர் தான் பாசிட்டிவான வைப்ரேஷனோடு இருக்கிறாங்க. மீதி 90% பேர் நெகட்டிவ் வைப்ரேஷன் ஆற்றலை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அங்கே பாசிட்டிவ் கலந்து கொள்ள முடியாத நிலை இருக்கு. அப்போ அந்த நெகட்டிவ்னுடைய தாக்கம் அதிகமாக இருக்கு. தன்னைத்தானே புகழ்ந்து கொள்ளக்கூடியவர் சூது செய்தவன் இன்றைக்கு பேசுகிறான். தான் உத்தமன் மாதிரி காட்டிக்கிட்டு பேசுறான். சூது விபச்சாரம் செய்கிறவன் தன்னை மிகப்பெரிய உத்தமனாய் காட்டிக் கொள்கிறான். பிறர் மனம் தூண்டி போத பழக்கங்களில் விநியோகிக்கிறவன்லாம் இன்னைக்கு நாட்டை ஆளணும்னு நினைக்கிறான். கவர்ச்சியோடு இருக்கிறான். தன்னை ஒரு ஏக இறைவனுடைய சக்தி படைத்த ஆற்றல் கொண்டவனாய் நினைக்கிறான். ஆனால் ஏக இறைவன் ஆடுகிற ஆட்டத்திற்கு அவன் ஈடு கொடுக்க முடியாது. ஆனால் அவனுக்கு தெரியல. ஏன்னா மாயையில் இருக்கிறான். புலன் மாயில, புகழ் மாயில, பொருள் மாயில இருக்கிறான். நான் இத்தனை வருஷமா இருக்கிறேன், அத்தனை வருஷமா இருக்கிறேன், என்னை யாரும் ஒன்று செய்ய முடியாது என்று அவனிடத்துல இருக்குது. எல்லாருக்கும் புற பதவி வழங்கக்கூடிய நிலையில இருக்கிறான். ஒருவருக்கு கூட அகப்பதவியை காட்டுகிற வழியை அவன் காட்டுவதில்லை. அதைத்தான் வள்ளல் பெருமான் அதற்கான அந்த கிம்புருடர், கிண்ணனர் இவங்களெல்லாம் சொல்லி இந்த உலகம் நாணம், பக்தி, கண்மம், மகா யோக அனுபவங்கள் எல்லாம் பெறக்கூடியதாக இருக்குது. அதுக்கு காரணமான சூக்கும தூல உடல், காரண சூக்கும தூல உடல்லாம் இருக்குதுன்னு வள்ளல் பெருமான் சொல்றார். இதையெல்லாம் நல்ல வழியிலே நல்ல செயலே பயன்படுத்தி கொள்ளக்கூடிய நிலையை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். அப்போதான் உண்மையான அந்த சுத்த தேகம் கிடைக்கும் என்பதைத்தான் இந்த அற்புதமான திருவடி புகழ்ச்சி 89வது பாடல்ல வள்ளல் பெருமான் நமக்கு சொல்லுகிற செய்தி என்று சொல்லி, அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்து எல்லாம் வல்லான் தாளே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்று என்று வருமோ அறியேன் எம் கோவே துன்றுமலை விம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து சும்மா இருக்கும் சுகம் என்று பாடி அருளச் செய்த திரு பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகளின் திருவடியை தொட்டு வணங்கி, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, கொல்லா நெறி குவலயமெல்லாம் ஓங்குக என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகளின் திருவடியை மீண்டும் மீண்டும் தொட்டு வணங்கி, இந்த பூமியிலேயே வாழக்கூடிய சித்தர்கள், ஞானிகள், மகான்கள், யோகிகள், ஜீவமுக்தர்களுடைய திருவடியை தொட்டு வணங்கி, இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகா மந்திரத்தை வான்காந்தத்தில் கலக்கவிட்டு வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.